நியூஸ் ரீடருக்கான ஆன்லைன் கிளாஸ் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு 2 ஸ்டூடெண்ட் தான் ஆன்லைன் கிளாஸ் வந்தாங்க. 6-7 பேர் இருந்தாலும் 2 ஸ்டூடெண்ட் தான் வந்தாங்க. ஸோ அதுல 2 பேர்ல பரமேஸ்வரன் அண்ட் தெய்வான 2 பேரும் படிச்சாங்க. இப்போ அவங்களுக்கான ஃபீட்பேக் வீடியோ தான் ஆக்சுவலி. இப்போ பரமேஸ்வரனோட ஃபீட்பேக் என்னன்னு பார்த்துடலாம். வணக்கம். தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகள் இயக்க தடையை எதிர்த்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வாதாடிய வைகோ. இவர் வந்து ஹெட்லைன்ஸ் வந்து ரொம்ப இழுத்து படிக்கிறாப்புல, அந்த வார்த்தையினுடைய மாத்திரை அளவு ரொம்ப கூட்டி படிக்கிறாப்புல. இது வந்து பேட் ஹேபிட் சொல்ல போனா அது ஹெட்லைன்ஸ் மாதிரி இருக்காது. அவர் என்ன படிக்க வர்றாருன்னா, இலங்கை விடுதலை புலிகளுக்கான எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதாடிய வைகோ அப்படின்னு படிக்கணும். கொஞ்சம் அந்த வார்த்தைகளை ஷார்ட் ஃபார்ம்ல படிச்சு முடிக்கணும். பட் அவர் இழுவையா படிச்சுட்டு இருக்காரு. ஸோ இது ஹெட்லைன்ஸ் ஃபீல்டே கொடுக்கல. ஓகே, ரெண்டாவது அவர் விரிவான செய்தி எப்படி படிச்சிருக்காரு பார்த்துக்கலாம். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்து 1991 ஆண்டு மத்திய அரசு உத்தரவிட்டது. இந்த தடை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீட்டிக்கப்பட்டு வந்தது. பின்னர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தடை நீட்டிக்கப்பட்டு வருகின்றது. இதுல வந்து அந்த எண்களை உச்சரிக்கும் போது அவருக்கு ரொம்ப கொஞ்சம் பதட்டமா, வார்த்தை வழக்கல் இருந்தது. அது இயல்பா எல்லாருக்கும் இருக்க வேண்டியது, அது ஒன்றும் ப்ராப்ளம். பட் அது இல்லாம இவர் அந்த சென்டென்ஸ் முடியும் போது, வார்த்தைகள் முடியும் போது வரப்பட்டது, கூறி உள்ளது அப்படின்னு அந்த இழுவையா இழுக்கிறதும் அங்க ஒரு முற்றுப்புள்ளியோட நிறுத்துறதுமான அந்த விஷயம் வந்து நியூஸ் பிரசன்டேஷன்ல அந்த பிரசன்டேஷன் லெவல் பிடிக்காதது கரெக்டா ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ நியூஸ் பிரசன்டேஷன்ல அந்த பிரசன்டேஷன் லெவல் ஏற்ற இறக்கங்களோட படிக்கும் போது இந்த நிறுத்தல் குறியீடு மாதிரியான விஷயங்கள் வராது. பட் இவர் அந்த ஃப்ளோ பிடிக்காதனால அந்த சென்டென்ஸை கட் பண்ணி இவர் இதோட முடிச்சிருவாரோ அப்படின்ற மாதிரியான ஃபீல் கொடுக்கும் இந்த நியூஸ் பிரசன்டேஷன். ஓகே, ஸோ ஃபியூச்சர் கிளாஸ்ல அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லி சரி பண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, இவருக்கான ஃபீட்பேக் இன்னைக்கு இதுதான்.